இந்த வான்பொருளை பார்த்தபோது தொடர்ந்து பல நாள் கண்காணிச்சாங்க. அந்த விண்கல் நகர்ந்த பாதையை வந்து ஒரு 420 தடவை அப்சர்வ் பண்ணதுல இருந்து அதனுடைய பாதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாதை பார்த்தீங்கன்னா, பொதுவா சூரியனை சுத்துற எல்லா பொருட்களுமே வந்து ஒண்ணு வட்டமா இருக்கும், அல்லது நீள்வட்டமா இருக்கும், இல்லைனாக்கா பாரபோலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இருக்கும். பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதையா இருக்கும். இது வந்து ஹைப்பர்போலா. இந்த மாதிரி ஹைப்பர்போலாவா இருந்தனாக்க நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வருதுன்னு அர்த்தம். அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையில ஆட்படாத ஒரு பொருள்னு அர்த்தம். இது வந்து ஒரு வித்தியாசம் ஒண்ணா இருந்துச்சு. நம்ம சூரிய குடும்பத்துல உருவாகி இருந்தா அந்த பொருள்கள்ல வந்து பல்வேறு தனிமங்களுடைய விகிதம் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு, எவ்வளவு ஹீலியம் இருக்கு, எவ்வளவு மத்த பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பரவல் இருக்கும். இது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. இதுல வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் தவிர மத்த பொருட்கள் ஆல்மோஸ்ட் இல்ல. அப்படின்னு சொன்னா இது வந்து சூரியனோட உருவான பொருள் அல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படின்னா இது வந்து சூரியனுக்கு வெளியிலிருந்து, சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வந்தது. அதுவும் ரொம்ப இளமையாக முதல்ல இந்த பிரபஞ்சத்துல உருவான முதல் தலைமுறை விண்மீன்கள் பக்கத்துல உருவானது அப்படின்னு நமக்கு தெரியும்.